அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும், கவலைகளாகட்டும், எதிரி தொல்லையாகட்டும், முக்கியமாக கடன் பிரச்சனையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னா இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மேஜிக் போட்ட மாதிரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அந்த வழியானது உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன இந்த நாளில் சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 25ஆம் தேதி, தை மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதே சூரிய பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு சப்தமி திதி இருக்குது. இந்த சப்தமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 7வது திதி அப்படின்னு சொல்லலாம். இது மாதத்தில் 2 முறை வரக்கூடிய சப்தமி திதி மாதிரி இன்றைக்கி நமக்கு அமையல. இன்றைக்கி நமக்கு ரத சப்தமி அமைஞ்சிருக்குது. ரத சப்தமி அப்படிங்கிறது தை மாத அமாவாசையிலிருந்து வரக்கூடிய 7வது நாள். இந்த நாளில் தான் சூரிய பகவான் அவதரித்தார் அப்படிங்கிறதுனால இதை நம்ம சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த விசேஷம் பொருந்தி இந்த சூரிய ஜெயந்தி சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்திருக்கிறதே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த தேதி பாருங்கள், தை மாதத்தில் 11ஆம் தேதி. இதில் உங்களுக்கு எந்த எண் தெரியுது? 1 இந்த 1 அந்த 1 அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உரிய நம்பர், சரிங்களா? அடுத்து இந்த மாதத்துலேயும் நமக்கு அந்த 1 ஜனவரிங்கிறது 1வது மாதம். இப்போ 111 அப்படிங்கிற சேர்க்கையும் இந்த நாள்லேயே நமக்கு அமைஞ்சிருக்குது. இது ஒரு கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் எருக்கன் இலை குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அது நம்மளுடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கும். இது ஆண்கள் எந்த மாதிரி எடுத்துக்கணும், பெண்கள் எந்த மாதிரி எடுத்துக்கணும் என்பது குறித்து நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மேலும் எருக்கன் இலை கிடைக்காதவங்க தண்ணீரில் ஒன்று எழுதி குளித்தாவே உங்களுடைய பாவங்கள் போகும்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்து வீடியோ போட்டிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு காலையில் 6 to 7 ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை உங்களால் காலையில் 6 to 7 சூரிய உரையை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் மதியம் வரக்கூடிய 1 to 2 அந்த டைமிங்கை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா சூரியனுக்குரிய வழிபாட்டை எல்லாமே நம்ம உச்சி பொழுதுக்கு முன்னாடியே பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதனால தான் நம்ம டைமிங் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இயலாமையினால் முடியலங்கும் போது நீங்கள் அந்த மதிய நேரத்தையாவது பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எருக்கன் இலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் எருக்கன் இலை வச்சு பரிகாரம் செய்யும்போது அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எருக்கன் இலை எடுத்துக்கோங்க. கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரியாணி இலை மகத்துவம் வாய்ந்தது, ஒரு தாந்திரிக பொருள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எழுதுவதற்கு கருப்பு அல்லது சிவப்பு, ரெட் கலர் அல்லது பிளாக் கலரில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு தான் தேவைப்படுது. இந்த மிளகுங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் இதை நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அந்த பரிகாரமானது வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அது என்ன காரியத்துக்காக செய்கிறோமோ அதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த தடைகள் தகர்ந்து போயிட்டு அது தீர்வதற்கான, அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில், அதுவும் இந்த ரத சப்தமி நாளில் நம்ம மிளகு வச்சு செய்கிறது ரொம்ப சிறப்பு. எத்தனை மிளகு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நிழல் கிரகமான ராகு கேதுவுக்குன்னு தனியாக கிழமைகள் கிடையாது. ராகு பிரீத்தி செய்வதற்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாள் தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு. அதனால் நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான கஷ்டங்கள் வருவதற்கு இந்த ராகுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால் அவரை சாந்தி செய்வதற்கு 4ங்கிற எண்ணிக்கையிலே நம்ம மிளகு எடுத்துக்கலாம். மேலும் 4 திசையிலிருந்தும் நம்மளை எந்த ஒரு துன்பமும் நெருங்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மிளகு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து கற்பூரம் எடுத்துக்கோங்க.
கட்டி கற்பூரம்னா ஒன்று பெருசாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4-5 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எருக்கன் இலை கிடச்சிச்சு அப்படின்னா எருக்கன் இலையில் உங்களுடைய எந்த மாதிரி பிரச்சனை உங்களை விட்டு சீக்கிரமாக நீங்கணும். இப்போ நோயா, கடனா, எதிரி தொல்லையா, எது அதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. கடன், நோய், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. பிரியாணி இலையில் எழுதுகிறவங்களும் அதே மாதிரியே வந்துட்டு எழுதுங்க. கீழே வந்து பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டு வந்து எழுதுங்க. அது என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல், CANCEL, கேன்சல். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு, சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு சிலர் கேட்பீங்க, ஒரு கோரிக்கை தான் எழுதணுமா, எனக்கு கடனும் இருக்குது நோயும் இருக்குது அப்படின்னுட்டு. அப்படின்னா நீங்கள் எருக்கன் இலையை வந்துட்டு அதிகப்படுத்திக்கணும், அல்லது பிரியாணி இலையை வந்துட்டு அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா ஒரே இலையிலே நம்ம கசகசன்ட்டெல்லாம் வந்து எழுதக்கூடாது, சரிங்களா? ஒன்று தான் வந்துட்டு நம்ம எழுதுகிறோம். இப்போ ஒன்று மட்டும் எழுதுகிறோம், அதில் கீழே வந்து கேன்சல் அப்படின்னு வந்துட்டு எழுதுகிறோம். இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த இலையை உங்கள் 2 கையிலையும் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கணும்னு மனதார நீங்கள் சூரிய பகவானை வந்து வேண்டிக்கோங்க, சரிங்களா? 7 குதிரையில் வலம் வருவர் தான் பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அவர் எந்த அளவுக்கு வேகமாக வந்து இந்த பூமியை சுற்றி வர்றாரு, அதே அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளும் வந்துட்டு வேகமாக நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சாதாரணமாக ஒரு மனுஷங்க வந்து பிறந்தாங்க அப்படின்னா உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு என்ன கேட்டாலும் வந்து முகம் கோணிக்காமல் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா எந்த நாளுமே ரெஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்ததில்லை. தொடர்ந்து அவருடைய பணி வந்து செய்கிறவர். அவர் அவதரித்த இந்த நாளில் நமக்கு வந்து இது ஒரு விஷயம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மனதார நம்ம வேண்டிக்கும் போது கட்டாயம் அவர் வந்து நிறைவேற்றி தருவார், சரிங்களா? அதனால் மனதார வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச அந்த எருக்கன் இலையாகட்டும், பிரியாணி இலையாகட்டும், அதில் வந்து இந்த 4 மிளகையும் வந்து வச்சுருங்க. கூடவே இந்த கற்பூரத்தையும் வச்சுருங்க. வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து எரிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைங்க, நாங்கள்லாம் ஃப்ளாட்டில் இருக்கிறோம், இப்படி கதவு திறந்ததையுமே ஆப்போசிட் வீடு இருக்குது, நாங்கள் வெளியிலேருந்து இப்படி எரித்தோம்னா அவங்க எங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பால்கனியில் இல்லைன்னா மொட்டை மாடியில் நீங்கள் போயிட்டு இந்த எருக்கன் இலை மேலே அல்லது பிரியாணி இலை மேலே இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இதை நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எழுதுனீங்களே எழுத்து, அந்த எழுத்து வந்து இந்த கற்பூரத்தோட சூடு தாங்காமல் அப்படியே வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிளகும் பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். இதை பக்கத்துலேயே நின்று பாருங்கள். இது வெடிக்க வெடிக்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. அதே போல் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அழிய உங்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு நீங்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போது மிளகு வந்து முழுசாக எரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதில் நெருப்பில் பட்டுச்சு அப்படின்னா கூட போதுமானதாக தான் இருக்கும். அந்த இலையை மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி இலைனா முழுசாக வந்து எரிச்சிருங்க. எருக்கன் இலை பார்த்திங்கன்னா நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா, அந்த எழுத்துக்கள் வந்து அழிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கற்பூரத்தை அந்த எழுத்து மேலே அப்படி இப்படி வந்து ஒரு குச்சியை வச்சு மூவ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா அதெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம், சரிங்களா? எந்த ரூல்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எருக்கன் இலை கிடச்சிச்சு அப்படின்னா இரவுக்குள்ளே எருக்கன் இலையை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எவ்வளோ சிரமப்பட்டு தேடியும் எங்களுக்கு எருக்கன் இலை கிடைக்காது அப்படிங்கிறவங்க பிரியாணி இலையை வச்சாவது இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்க. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய நாள். யாருமே வந்துட்டு தவறு விட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.